அனைவருக்கும் வணக்கம். 60 வயசு வந்துட்டாலே இனிமே நம்ம ஓய்வு தான் எடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையே 65 வயசுல தான் ஆரம்பிச்சாருன்னா நம்புவீங்களா? கையில காசு கிடையாது, எதிர்காலம் என்னன்னு தெரியாது. அவர்கிட்ட இருந்த ஒரே நம்பிக்கை ஒரு சிக்கன் ரெசிபி மட்டும்தான். உலகமே வியந்து பார்க்கிற KFCயோட நிறுவனர் சாண்டர்ஸோட சாத்தியமான கதை தான் இது. ஹார்லண்ட் சாண்டர்ஸ் இவரோட வாழ்க்கையில தோல்வின்றது ஒரு நிழல் மாதிரி கூடவே இருந்துச்சு. 5 வயசுல அப்பாவை இழந்தாரு, 13 வயசுல வீட்டை விட்டு வெளில வந்தாரு. வாழ்வாதாரத்துக்காக அவர் பார்க்காத வேலைகளே இல்லை. பெயிண்டரா, ஒரு ரயில்வே தொழிலாளியா, ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்டா, தீயணைப்பு வீரர் அப்படின்னு ஒரு 40 வருஷமா ஓயாம ஓடினார். ஆனா ஒரு வேலையில கூட அவரால் நிலைக்க முடியல. 60 வயசுல அவர் ஆரம்பிச்ச ஒரு சின்ன ஹோட்டலும் கவர்மெண்டோட ரோடு எக்ஸ்டென்ஷன் பிளான்ல மொத்தமா நஷ்டமாயிடுச்சு. கையில ஒரு பைசா கூட இல்ல. கவர்மெண்ட் கொடுக்குற $105 பென்ஷன் பணத்தை வச்சுக்கிட்டு நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கணும், நான் ஒரு தோல்வியாளன்னு தற்கொலை செஞ்சுக்க முடியும்னாரு. ஆனா அந்த கடைசி நிமிஷத்துல அவருக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னா, ஒரு சமைக்க தெரியுன்ற விஷயம். குறிப்பா 11 வகையான மசாலாக்களை போட்டு அவர் செய்யற அந்த ஃப்ரைடு சிக்கன் அவரோட ஸ்பெஷல். சாகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு ஒரு முடிக்கு வந்தாரு. கையில சிக்கன் சமைக்கிற பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு தான் பழைய கார்ல ஊரா கிளம்பினார். ஒவ்வொரு ஹோட்டல் வாசல்லையும் நின்னுகிட்டு இந்த சிக்கனை ருசி பாருங்க, பிடிச்சிருந்தா உங்க ஹோட்டல்ல விற்கலாம், எனக்கு ஒரு சின்ன கமிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஆனா எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சாங்க. இந்த வயசான காலத்துல இவருக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு கிண்டல் பண்ணினாங்க. ஒரு முறை இல்ல, 10 முறை இல்ல, 1000க்கும் மேற்பட்ட முறை அவர் நிராகரிக்கப்பட்டார். 1009 முறை வேண்டான்னு சொன்ன உலகம் 1010வது முறை ஒரு ஹோட்டல் உரிமையாளர் மூலமா அவருக்கு சரின்ற ஒரு வார்த்தை கேட்டது. அங்க ஆரம்பிச்சதுதான் KFCயோட அசுர வளர்ச்சி. அவர் சமைச்ச அந்த சிக்கனோட ருசி மக்களுக்கு பிடிச்சு போக அடுத்த சில வருஷங்கள்ல அமெரிக்கா முழுக்க அவரோட பிரான்சைஸ் கிளைகள் பரவ ஆரம்பிச்சது. ஒரு சாதாரண சமையல்காரரா இருந்த சாண்டர்ஸ் மிகப்பெரிய பிசினஸ் மேனா மாறிட்டாரு. இன்னைக்கு உலகத்துல 150க்கும் மேற்பட்ட நாடுகள்ல 25,000க்கும் மேற்பட்ட கிளைகளோட KFC ஒரு பெரிய பிராண்டா இருக்கு. ஒரு மனுஷன் ஓய்வு எடுக்க வேண்டிய வயசுல ஓட ஆரம்பிச்சு உலகத்தையே பக்கம் திரும்ப பார்க்க வச்சாரு. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே இல்லை. உங்ககிட்ட ஒரு தனித்திறமை இருந்தா இந்த உலகம் ஏத்துக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருங்க. நீங்க தோத்து போறது 1000 தடவையா இருக்கலாம், ஆனா ஒரே ஒரு வெற்றி உங்களுடைய ஒட்டுமொத்த வரலாற்றையும் வாழ்க்கையையும் மாத்திரும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.